ஓகே. வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பாஸ்டர் ஆர் லீடர் இன் சர்ச். ஓகே, சர்ச்சில் பாஸ்டரோட குவாலிஃபிகேஷன் என்ன? குவாலிஃபிகேஷனா? கடவுள் தகுதி இல்லாதவங்கள தானே தகுதி ஆக்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கடவுள் தகுதி இல்லாதவங்கள தான் தகுதி ஆக்குவாங்க. ஏன்னா கிறிஸ்டியனா நம்ம பாவிகள் தான். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே பாவிகள் தான். ஆனா கிறிஸ்டியனுக்குள்ள, அதாவது கடவுளை ஏற்றதுக்கு அப்புறம் நமக்கு கடவுள் சொல்றாரு, நீங்க இந்த ஆவி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும், ஆவிக்கு உரிய கனிகள் இருக்கணும். அது போல பாஸ்டர்ஸ் ஷுட் பி குவாலிஃபைட், ஓகே, வித் சம் இருக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கேன். நான் சொல்ல, பைபிள்ல என்ன இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தகுதி இருக்கணும் தான். ஸோ 1 Timothy 3:1-7 and Titus 1:5-9. How should a pastor be? First Timothy 3:1-7 படி அவங்க above reproach, blameless, அதாவது ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலுக்கு இந்த வீடியோ பாருங்க. எவன் தான் இந்த லெக்கின்ஸை கண்டுபிடிச்சானே தெரியல. தீய வச்சு எரிக்கணும். அதெல்லாம் அந்த லெக்கின்ஸை போட்டு இதுல வர நீங்க இவ்வளவு வர கட்டிங் வேற உங்களுக்கு எவ்வளவு. என் சபைக்குள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஒரு ஆள் உள்ள லெக்கின்ஸ் போட்டு வரக்கூடாது. சர்ச்சுக்குள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் உள்ள லெக்கின்ஸ் போட்டு சபைக்குள்ள வராத, வெளியே போயிரு. நீ அப்படி ஒண்ணு ஆராதிக்க வேண்டாம். அது ஒரு லெகங்கா மாதிரி போட்டா உள்ள போட்டுக்கலாம். ஓகே, இவங்க ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸ பத்தி பேசுறாங்க. ஓகே, he's leader of the church. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நான் யாரையும் லெகிங்ஸ் போட அனுமதிக்க மாட்டேன் என்னுடைய சபையில. இந்தியன் விமன், நான் பார்த்த எந்த விமனும் லெகிங்ஸ் மட்டும் போட்டு சுத்திட்டு இருக்கிறத நான் பார்க்கவே கிடையாது. ஓகே, பார்த்ததும் இல்லை. மோஸ்ட்லி சபைக்கு போற ஒரு விமன் லெகிங் மட்டும் போடுவாங்கன்னா இல்ல. ஓகே, இந்த ட்ரெஸ் பாருங்க, லெகிங்ஸ் போட்டு அதுக்கு மேல டாப் போடுவாங்க. ஏன்னா பேடா தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, ஸோ இவங்க பாஸ்டர் ஷுட் பி செல்ஃப் கண்ட்ரோல், ரைட்? ஆனா இவங்க ஒரு பெண்ணோட ட்ரெஸ் பிளேம் பண்றாங்க. ஹவ்? அதாவது ஒரு விமன் டாப் போட்டிருக்காங்க, பேண்ட் போட்டிருக்காங்க. அவங்க டாப்புக்குள்ள இருக்கிற லெக்கிங் அவங்களுக்கு உறுத்தலா இருக்காமா. புரிஞ்சதா? அப்போ மாத்த வேண்டியது அவங்களோட லெக்கிங் கிடையாது, மாத்த வேண்டியது உங்களுடைய கண்களை, மாத்த வேண்டியது உங்களுடைய வக்ரம் உள்ள அந்த மனச. புரிஞ்சதா? ஒரு மனைவிய சாரி ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் ஆயிற்று அப்படின்னு இருக்கு. நான் ஓப்பனா பேசுறேன். ஓகே, ஒரு விமனோட பாடி இப்படிதான். விமனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பாடி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேல். ஓகே, இப்போ விமன் ஒரு லெகிங் போட்டு அதுக்கு மேல டாப் போடுறாங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு லெகிங் மட்டும்தான் தெரியுது, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தப்பு தெரியல. ஒரு ஸ்திரீய நம்ம டாப்குள்ள இருக்கிற அந்த பேண்ட பாக்குறோமே அப்படின்ற ஒரு உறுத்தல் இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல, இச்சை அடக்கம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ, அதாவது கடவுளுக்குரியவங்க அவங்க ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாருன்னு தெரியுது, பைபிள் சொல்லுது. ஓகே, ஒரு காட்லி மேன்
will not see that. ஓகே, ஒரு விமன் பேண்ட் போட்டு அதுக்கு மேல கவர் பண்ணியிருக்காங்க, ஆனா அது வந்து இவங்க கண்ணுக்கு உறுத்தலா இருக்கு. ஸோ ஒருவேளை ஒரு விமனோட ட்ரெஸ் தான் தப்பு, அவங்க பாடி ஸ்ட்ரக்சரும் அவங்க ட்ரெஸ் தான் தப்பு அப்படின்னு கடவுள் நினைச்சாருன்னா, ஒரு ஸ்திரீயை நிச்சயோடு பார்த்தா தப்பு அந்த வேர்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைட்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க எதை வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, வேர்ல்ட்லி விமன் வந்து ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ண ட்ரெஸ் பண்றாங்கன்னா அது வேற, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனா ஒரு சபைக்கு வர ஒரு விமன் ஒரு ஒரு அதாவது மேல வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரவும் மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். which cover modestly. Okay, see women, இவங்கெல்லாம் உங்களை வந்து இந்த ட்ரெஸ் கோட் பத்தி பேசி கில்ட்டுக்குள்ள ஆளாக்குறாங்க. யூ ஷுட் கவர் யோர் பாடி மாடஸ்ட்லி. ஓகே, ஏன்னா நம்மளுடைய பாடிக்கு அதிகாரியா இருக்கிறது யோர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஜீசஸ் இஸ் யோர் ஹஸ்பண்ட். ஓகே, ஹீஸ் அவர் தான் அதிகாரமா இருக்காரு. நம்மளோட பாடிய நம்ம ட்ரெஸ் போட்டுமே இவங்களுடைய கண்கள் எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன இருக்குன்றதுக்கு தான் போகுது. அப்பனா சி ஹவு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஆகுது. புரிஞ்சதா? நான் வந்து இது வந்து ஒரு மேல வந்து பிளேம் பண்றதுக்கு சொல்லல. நீங்க உங்களுடைய இச்சைய அடக்கத்திற்காக கடவுள்கிட்ட வேண்டி அதுல இருந்து மீண்டு வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து பாவம் நம்ம ஹோலியா இருக்கணும்னு தான் விரும்புறோம். ஓகே, அதுக்காக மத்தவங்களை பிளேம் பண்ணி வர்றது கிடையாது. ஓகே, அவ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கனாலதான் எனக்கு வந்து அவளை பார்க்க தோணுது அப்படின்னா நீங்க கடவுளுடைய மனுஷனே கிடையாது. யூ ஆர் நாட் அ காட்லி பர்சன், யூ ஆர் நாட் காட்லி விமன். சி அதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய இருதயத்தை செக் பண்ணுங்க. யூ ஷுட் ஹாவ் செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கம்னு ஒன்று இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு விமென்ஸ் பார்ட். விமென், நீங்க ஒரு ஆணை வந்து சி ஏன் ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னும் மேலதான் இருக்கா, இன்னும் அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கு அப்படி இப்படின்னு. சி செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது கண்ட்ரோலிங் யோர் எமோஷன்ஸ். அந்த 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 ஒரு இதை கண்ட்ரோல் பண்றது தான் இச்சை அடக்கம். ஓகே, இது ஒரு விமன் சொல்றாங்க. ஏன் விமனுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதா, இல்ல அதை பூட்டி வச்சுட்டு வந்துடுவாங்களா? இல்ல ஏன் ஃபீமேல்ஸ் வந்து மேலோட மாஸ்க்னு அந்த ஒரு பிசிக்கல் பாடியில் அட்ராக்ட் ஆக மாட்டாங்களா? எதை டீச் பண்ணுமோ அதை டீச் பண்றதை விட்டுறாங்க. இந்த உலகத்துல நார்மலா ஸ்கூல்லயே சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்லயே நானே கூட ஒரு டாபிக் எல்லாம் பேசியிருக்கேன், ஒரு ஆணும் பெண்ணும் தனியா கூட அந்த மாதிரியான ஒரு டாபிக். நான் அப்போ ஸ்கூல்ல கடவுளை பத்தி தெரியாதப்பவே நார்மலாவே அதை பத்தி பேசியிருக்கேன். ஏன்னா வி நோ நம்மளுக்கு கரெக்ட் குட் எது ஈவில் எதுன்ற நாலேஜ் நமக்கு இருக்கு. சின் என்டர் ஆன உடனே அந்த நாலேஜ் நமக்கு வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு, இது பாவம் இது கரெக்டுன்னு. ஆனா இன்னுமே வந்து ஒரு பெண் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, ஹார்மோன் இதாகும். மெயின் கோரே நீங்க கடவுள் கேட்ட சிச்சையில தான் மெசேஜ் கொடுக்கணும் தவிர அது அவங்களுக்கே தெரியுமே. ஒரு கல்யாணமான ஒரு ஆணோட ஒரு பெண் பேசுறதோ இல்ல கல்யாணமான ஒரு பொண்ணோட ஒரு ஆண் பேசுறதோ பேட் திங் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமே. ஓகே, இதுக்குதான்
செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன, கடவுளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணு வேணும், இச்சை அடக்கம்ன்றது ஒண்ணு வேணும். ஒரு பெண்ணை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும். அன்பால ஒருவேளை அவ வந்து ரிவீலிங்கா க்ளோத் போட்டிருந்தா கூட, ஒரு தேவ மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனைவி கிட்டயோ இல்ல வயசு அவங்களோட அம்மா அப்பா கிட்டயோ அப்படி சொல்லுங்க. எதுக்கு வந்து ஒரு விமனோட ட்ரெஸ் பிளேம் பண்ணி அவங்கள கில்ட்டுக்குள்ள ஆளாக்குறீங்க? உங்களுக்கு புரியுதா? அது மேக்கிங் ஹர் ஃபீல் கில்ட்டி. இந்த சி ஒரு விமனோட உடம்பு இப்படிதான் இருக்கும். ஓகே, மேல டு பி ஃப்ராங்கா தான் பேசியா. ஓகே, ஏன்னா இந்த மாதிரியான இந்த செயின்குள்ள எல்லாம் இருக்காதீங்க தயவு செய்து. வி ஆர் இன் ஃப்ரீடம். ஓகே, கிறிஸ்டியானிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம். அது ஃப்ரீடம். வேர் தேர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் தேர் இஸ் ஃப்ரீடம். ஸோ ஒரு பெண்ணை இப்படி உருவாக்குனது கடவுள். ஓகே, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். லெகிங்ன்றது கண்டுபிடிச்சது ஓகே. பட் ஏன் மேல்ஸ் வந்து ஒரு மேல் வந்து டைட்டான ஜீன்ஸ் போடுறது இல்லையா, டைட்டான ஷர்ட் போடுறது இல்லையா, அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு டைட் ஃபிட்டிங் போடுறது இல்லையா நீங்க? ஏன் அதை பார்த்தா வந்து ஒரு விமனுக்கு ஆசை வராதா? சி நார்மலா ஃபீமேல், நான் ஒரு பொண்ணு, எனக்கு என்ன சொல்றது, ஒரு மேலோட ஆர்ம்ஸ் அவங்களோட பாடி பில்ட் பண்றது இட் கெட் அட்ராக்டட். அதுல ஒரு ஹார்மோன், அதுக்குதான் செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு வேணும். அது என்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியும். நம்ம யாரையுமே அப்படி பார்க்க கூடாது அப்படின்னு தெரியும். ஏன் நீங்க பேண்ட் போடுறது அவங்களுக்கு இதா தெரியாதா? ஹார்மோன் சேஞ்ச் ஆகாதா? இல்ல டைட்டா ஒரு மேல் வந்து பேண்ட் போட்டா நீங்க சர்ச்சுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? ஏன் அது விமென்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகுமே, அட்ராக்ட் ஆகாதா? இல்ல அசிங்கமா தெரியுமே, தெரியாதா? ஏன் பின்னாடி ஒரு மேலுக்கு இருக்கிறது ஃபீமேலுக்கும் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பேண்ட் போடுறது உங்களுக்கு அசிங்கமா தெரியுதா? கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க ஹார்ட்டை. நீங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன நிறுத்துறீங்கன்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் விமென்ஸ் லிசன், மேல் நீங்களும் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாவம் இந்த உலகத்துல வரப்போ, ஓகே, ஷீ லுக்ட், அந்த பழத்தை பார்த்தது இல்லாம ஷீ டிசையர்ட், அதுக்காக அத ஆசைப்பட்டா. ஓகே, நீங்க ஒரு பெண்ணை பாக்குறீங்க, ஆனா டாப்புக்குள்ள இருக்கிற லெக்கிங்க்கு கண்ணு ஏன் போகுது? why are you desiring? எதுக்கு அங்க உங்களுக்கு போகுது? ஏன் அந்த தாட் உங்களுக்கு அங்க போகுது? அதுக்காக நான் வரேன். Women's listen carefully. ஸோ அந்த பழத்தை பார்க்குறா, ஆசைப்படுறா, சாப்பிட்றா. ஓகே, சாப்பிட்ட உடனே வந்த ஒரு இது ஃபியர், பயம், ஷேம். ஓகே, கவர் பண்ணாம இருக்கிற ஒரு ஷேம். ஸோ அவங்க கவர் பண்றாங்க. புரியுதா? கவரிங் ஏன் முக்கியம்னு புரியுதா? we are living in the sinful world. அதனால உங்க பாடி பார்ட்ஸை கவர் பண்றது feels like shame. Okay, so வேற மாதிரி. ஓகே, இந்த ஸ்லீவ்லெஸ்ல எல்லாம் டிபேட் இருக்கும் வேர்ல்ட்லி திங்ல பார்த்தா. ஓகே, நான் சொல்றேன், a body is created like this, women's body is like that, male body is like that. ஓகே, ஆனா ஷேம், நீங்க அன்கவர்டா இருந்தா இட் ஃபீல் ஷேம். நம்ம கவர் பண்ணும், அவங்க அதை கவர் பண்ணும் அப்படின்னு தான் இருக்குமே தவிர நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்கன்றது தெரியாம புரியுதா? கவரிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சின்ஃபுல் வேர்ல்ட்ல வாழ்றோம். நம்மளுடைய பாடிய, உங்களுக்கு புரியுதா,
டாப் போட்டிருக்கோம், லெகிங் போட்டு டாப் போட்டிருக்கோம். அதையும் மீறி ஒரு he is not godly man, கேட்டுக்கோங்க. if he is godly man, அதனால he will not get attracted கிடையாது. ஓகே, he see women differently. டாப் போட்டு நீங்க வெளியே போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எதுக்கு கவரிங் முக்கியம்ன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க டாப் போட்டாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு அந்த டைட்டான லிக்கிங் தான் உங்களுக்கு கணக்கு தெரியுதுன்னா, தென் திங்க் அவங்களோட ஹார்ட் எப்படி இதா இருக்கு, கரப்டடா இருக்கு. புரியுதா? இது இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா விமன் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். தே ஃபிக்ஸ்ட். யூ ஷுட் கவர் மாடஸ்ட்லி. ஓகே, கடவுள்கிட்ட போங்க, ஹீ வில் டீச் யூ. வேர்ல்ட்லியா நான் வாழ்றப்போ மேக்கப்பு இதெல்லாம் போட்டாதான் நான் அட்ராக்டிவ், நான் அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் காட் சேஞ்ச் மீ டிஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை போடுங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்றது, நீங்க டைட்டா போட்டாலும் உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் இப்படிதான். ஓகே, ஸோ டைட்ல இல்லை, ரிவீல் பண்றதுல இருக்கு. இஃப் யூ ஆர் நேக்கட் இல்லைன்னா ஹாஃப் நேக்கடா இருந்தீங்கன்னா, யூ நோ யூ ஆர் சின்ஃபுல் வேர்ல்ட். இட் இஸ் ஷேம். அது ஒரு ஷேமை தான் கொண்டு வரும். ஓகே, அப்புறம் நம்மளோட பாடிக்கு அதிகாரி கல்யாணமானா உங்களோட புருஷன், கல்யாணம் ஆகலைன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் யோர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அண்ட் அந்த டெம்பிளை நீங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். அண்ட் நம்மளுடைய உடலுக்கு அதிகாரி ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு அதுக்கும் தெரியும், உங்களுடையது கிடையாது. ஓகே, அதனால யூ ஷுட் கவர் மாடஸ்ட்லி. அண்ட் உங்களுடைய இன்டென்ஷன், சி, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போத் ஆர் ஃபைட்டிங். ஓகே, அவங்களுக்குள்ளேயே அந்த போராட்டம் இருக்கு. நம்ம ஒரு பெண்ணை இச்சையா பார்க்க கூடாது, ஒரு ஆணை நம்ம இச்சையா பார்க்க கூடாதுன்ற போராட்டமே அவங்களுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏதாவது நீங்க இன்டென்ஷனலா ரிவீல் பண்றதுக்கு, இன்டென்ஷனலா க்ளீவேஜ் காமிக்கிறதுக்கோ இல்ல டைட் ஃபிட் போட்டு ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா யூ ஆர் இன் ராங் பிளேஸ். ஓகே, அதனால ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது உங்களோட கவர் பண்ணியும் உங்களை தப்புன்னு சொன்னாங்கன்னா, நீங்க போட்டிருக்க துணி தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக் யுவர் செல்ஃப் ப்ரோ. நீங்க உங்களுடைய கடவுளுக்குள்ள இருந்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா, இச்சை அடக்கம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை விமனே அப்படி இருந்தாலும் your body is not meant to attract a human. புரியுதா? விபச்சாரங்க அவங்க உடலை விற்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானது. எந்த விதத்திலையும் உங்களுடைய டெம்பிள்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? கடவுள் எப்படி கோவப்பட்டாங்க? கவனமா இருங்க. ஓகே, இஃப் யூ செல் யுவர் பாடி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க பாடியை நீங்க ஒரு வியாபாரமா பார்த்து இல்ல மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண, மற்றவங்களை ஈர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய கோவத்துக்கு தான் ஆளாதுவீங்க. ஏன்னா யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதை கவனமா வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இது ஆண் பெண் இது கிடையாது. ஒரு மேல் ஃபீமேலோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி முதல்ல பேசினானா he is not in good state. ஓகே, ஆனா நல்வழிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி சில அப்பா அம்மா இவங்கெல்லாம் இருப்பாங்க, they protect us. ஓகே, இந்த மாதிரி போடாது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஈவன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சே நல்லா இல்லை, நல்லா இருக்கு மாதிரி. ஓகே, ஸோ
அன்பாலையோ ப்ரொடெக்ட் பண்ற விதமா இஃப் தே சே யூ கேன் செக், போய் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த ட்ரெஸ் பார்த்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, லைக் தட். உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லையா, நீங்க ஃபுல்லி கவரா இருந்தா கூட சில பேர் பார்த்து உலக பிரகாரமா நடக்கிறவங்களோ இல்ல கிறிஸ்தவர்களா இருந்தாலும் தப்பா பாக்குறவங்க தப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க கில்ட் ஆயிக்காதீங்க. ஓகே, உங்க ட்ரெஸ்ஸுனாலையோ உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்னாலையோ அந்த தப்பு நடக்கிறது கிடையாது, புரியுதா? அவங்களுடைய மனசு, they allow themselves to sin against. ஓகே, அவங்க கடவுள் ஒருவேளை அவங்களுடைய உடல் அமைப்பும் ட்ரெஸ்ஸும் தான் வந்து ஒரு மேல் வந்து விழுகிறதுக்கு காரணமா இருந்தா, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்காதுன்னு சொன்ன அந்த இடத்துல கடவுள் உங்களோட பாடி இப்படி இருக்கு, நீங்க ட்ரெஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் கடவுள் தானே, he can say face to face, புரிஞ்சதா? ஆனா கடவுள் அதை சொல்லல. நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தா அவளோட நீ விபச்சாரன். ஓகே, விபச்சாரன் புரியுதா? இட்ஸ் அ பிக் திங். விபச்சாரன். ஒருவேளை அவ போடுற லெகின்ஸ் வந்து உனக்கு இடையூறா இருந்தா அதை பிடிங்கி போடு, எதுக்கு நீ அதை பாக்குற? ஓகே, அவளை திருத்தறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளீன் யோர் ஹார்ட். உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லதா நிறுத்துங்க. ஓகே, அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு விமன் ஒன் ஃபீட் போட்டிருக்க சாரிய பத்தி பேசுறாங்க. அவங்கள பார்த்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுதாங்க. So you want to blame her saree. இவங்கெல்லாம் பாஸ்டர் லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையில என்ன இருக்கு? கடவுளுடைய வார்த்தையை தேடுங்க. அவர் சொல்றது எப்படிப்பட்டதுன்னு இருக்கும். அவருடைய வார்த்தையெல்லாம் வேற லெவல். ஓகே, அதுக்காக விமன் யூ ஷுட் பி கேர்ஃபுல், யூ ஷுட் பி ப்ரொடெக்டட். புரியுதா? ப்ரொடெக்ட். நம்ம இன்டென்ஷன் பத்தி கடவுளுக்கு தெரியும். அவங்களோட பார்வை அவங்களோட இருதயத்தினாலுக்கு கடவுளுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸை குறிச்சோ இல்லை உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை குறிச்சோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணிக்காதீங்க. அண்ட் கவர் யோர் செல்ஃப் மாடஸ்ட்லி. ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஆலயமா இருப்போது, டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, நம்மளுடைய உடலுக்கு சொந்தமானவர் இயேசு கிறிஸ்து. அந்த உடலுக்கு அதிகாரியா ஒருத்தவங்களை வைக்கிறதுக்கே கடவுள் நிறைய பண்ணணும். மேல் ஷுட் வேறவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, தெரியுமா? லைக் கிறிஸ்டியன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். லைக் அவங்க அந்த கிறிஸ்டியன் ஷுட் பி இன் காட்லியா இருக்கணும். அந்த மென் உங்களை அத பைபிள்ல படிச்சீங்கன்னா காலத்துல கல்யாணம் ஆகுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களை கடவுள் மாதிரி லவ் சாக்ரிஃபிஷியல் லவ்வா இருக்கணும். அதை பத்தி நான் நெக்ஸ்ட் பேசுறேன். ஸோ யுவர் பாடி இஸ் லைக் அ டைமண்ட். ஓகே, ஒரு கதை சொல்லணும்னா எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். அதாவது ஒரு ஓனர். ஓகே, ஒரு ஓனர் அப்புறம் ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவான ட்ரெஸ்ல வராங்க. ஓகே, எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு மாதிரி ட்ரெஸ்ல வராங்க. அப்ப இந்த ஓனர் வந்து அவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஏன் ட்ரெஸ் இப்படி இருக்கு? ஓகே, ஷீ இஸ் ரிவீலிங் ஹர் பாடி பார்ட். அப்படி இருக்கப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு
உன் பாடியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஓனர் வந்து கேக்குறாங்க. அப்போ வேல்யூவா என்ன அப்படின்ட்டு அந்த விமனும் கேக்குறாங்க. அப்போ அந்த ஓனர் சொல்றாங்க, சி ஒரு டைமண்ட் ஒரு ப்ரெஷரால தான் எடுக்கப்படுது, ரைட்டா? ஸோ கோல்டு இதெல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து லைக் டைமண்ட், ஓகே? இந்த பாடிக்கு தலையா இருக்கும்படி ஒரு ஆணை கடவுள் வந்து அனுப்பணும், ஓகே? ஸோ அந்த ஆண் இப்போ நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே ரிவீல் ஆச்சுன்னா அது வேல்யூலெஸ்ல. டைமண்ட் எல்லா இடத்துலயுமே கிடைக்காதுல்ல, எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. அது அது வாங்கறதுக்கு தகுதியுள்ள மனுஷனுக்கு தானே கிடைக்கும். அது மாதிரிதான் நம்மளுக்கு தலையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியதுதான் நம்மளோட பாடி. அதனால நம்ம பாடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. ஒரு ஒரு ஃபீமேலா இருந்தா மென் ஷுட் ஃபைட், கல்யாணம் பண்ணிக்கவோ இது பண்ணிக்கவோ ஒவ்வொரு ஸ்டெப்பை கடந்துதான் he should come to you. புரியுதா? அதனால நம்ம பாடியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு விமனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அட்ராக்ஷன் பாடியில கிடையாது, நம்ம செய்யக்கூடிய வேலையில. நெக்ஸ்ட் செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி பேசியாச்சு. ரெஸ்பெக்டபிள், ஓகே? சி திஸ் men மேடையில், அதுவும் சபை என்று சொல்லப்படுகிற இடத்தில். இதுக்கு முழுமுதற் காரணம் அவன் நடத்துகிற சபையில் இருக்கிற பெண்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஸோ இந்த ஆகான் வந்து பேருக்கு தான் அவன் வந்து என்னது ஆம்பளை, ஆனால் அவன் பண்ணுற அம்புட்டு வேலையும் பொம்பளை பிள்ளை வேலை. பார்த்தீங்களா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான்? பெண்களை கெட்ட வார்த்தையாக பாவிச்சு திட்டுறான். ஏன்னா ஜான் ஜபராஜ் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினவங்கெல்லாம் ஜான் ஜபராஜ் ஜெயிலுக்கு போகும்போது குரல் கொடுக்கலையா, அதனால் அவங்களாம் பொம்பளையா. ஏன்னா இவனுடைய லாங்குவேஜில் பொம்பளைன்றது ஒரு தாழ்ந்த சொல் இல்லையா? அதை கேட்டு ஒரு பொம்பளை கூட எதிர்த்து கேட்கல அவன் சர்ச்சில், மாறாக இன்னும் சிரிச்சாங்க. அதுதான் காரணம். ஆகாபை நோக்கி பாருங்க, என் பேரு கூட வர மாட்டேங்குது பாருங்களா, ஏன்னா எங்களுக்கு பேரே கிடையாது, இந்த வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலை தான். இப்போ கூட ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஏன்ப்பா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு ஒரு ஆணை இழிவுபடுத்துறதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கல. கேட்டிருந்தா தேவரடியார்கள் வரைக்கும் போயிருக்க மாட்டான். கேட்காம விட்டதுனால அங்கே வரைக்கும் போயிட்டான். The spirit of Jezebel always influencing the leaders. எவன்லாம் அந்த பொட்டையா அதாவது வந்து பயந்து போன சுவாமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இந்த ஜெசபெல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா? நான் என் சின்ன குழந்தைங்கள சின்ன பசங்களெல்லாம் சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேனே, நீ இப்படி அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுறியே, நாளைக்கு என் பையன் கெட்ட வார்த்தை பேசும்போது பேசாதன்னு சொன்னால் பாஸ்டரே பேசினார்லன்னு சொல்லுவானே, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சர்ச்சில் இருக்கிற எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ரெஸ்பான்சிபிளாக கேள்வி கேட்காததுனால, கேள்வி கேட்குறது என்ன, இவனை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு நிலைமை மோசமாகி போய் கெட்ட வார்த்தையை சரளமாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டான். ஜெசபேலை ஆகாபுகள் எதிர்க்க முடியாது. ஆகாபுக்கு காயடிச்சிருக்காங்க. இல்லை, காயடிப்பது என்பது வேதவசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. பார்த்தீங்களா? இவன் வேற மாதிரி மீன் பண்ணிட்டு அது வேதவசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைங்க சிரிச்சு இதெல்லாம் ஒரு கேஷுவலாக கொண்டு வரான். பார்த்தீங்களா? அந்த கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள், அந்த ஒரு சர்ச்சுன்னு சொல்லப்படுற இடத்துல அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? எப்படி சாட்டை துரைமுருகன் ரஜினியை பற்றி பேசும்போது அந்த கட்சி ஆட்கள் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அங்கே ஒருத்தன் கூட ஏன்பா அரசியல் வரேன்னாரு, அதுக்கு நீ இப்படி அவங்க இப்போ அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃபு அவங்களெல்லாம் இப்படி அசிங்கமாக திட்டணுமாப்பா, நமக்குன்னு ஒரு 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 ரேஞ்ச் இல்லையா, நம்ம அந்த வளர்ந்த சொசைட்டியில் இல்லையா அப்படின்னு ஒருத்தர். இந்த men so called pastor, okay, women தரம் மட்டும் தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு ஆள். ஓகே, let's see how God treated women. ஒரு விபச்சார ஸ்திரீக்கும் ஓகே he treated women with dignity. ஒரு விமனுக்காக நிக்கிற ஒரு மனுஷன், ப்ரொடெக்டிவ்.
அவ ஒரு விமனுக்காக கடவுள் இறங்கி வந்திருக்காரு. ஓகே, நிறைய இதுல பாருங்க. பட் he or some persons ஒரு விமனை ஈக்குவல் நினைக்காம, அதாவது ஃபிளஷ் ஆஃப் மை ஃபிளஷ், போன் ஆஃப் மை போன், இந்த மாதிரி ஈக்குவல், கடவுளுக்கு முன்னாடி போத் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் நினைக்காம விமனை வந்து ஒரு கெட்ட வார்த்தை, விமனை வந்து ஒரு கெட்டது அப்படின்னு அப்படி நினைச்சு திட்டுறாங்க. எல்லா கெட்ட வார்த்தையும் விமனை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மேல விமன் ப்ரொனவுன் வச்சு கூப்பிடுறதுனால அவங்க வந்து ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. டோன்ட் ஃபர்கெட் தட் God is a girl dad. ஓகே, கடவுள் இந்த பைபிள்லயே நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு ஆண் கடவுளை பார்க்கணும்னா he should go to mountain or he should go to, okay, he's commanded to love sacrificially, but women are called to respect. புரியுதா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஒரு விமனை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்டா யூஸ் பண்றாங்க, அவங்க வேர்ட்ஸ், அவங்களோட ஸ்லாங், இது எல்லாமே ஒரு விமனை கொச்சப்படுத்துது. God called it was it is good, it is very good ன்னு சொன்ன the women he is ill treating like something. ஓகே, இந்த மாதிரி ஒரு மனுஷன் தேவ மனுஷனா இருக்குமா? கடவுள் இவங்களெல்லாம் உண்மையா கூப்பிட்டுருக்காங்களானே டவுட் தான். ஓகே, கடவுள் கூப்பிடலன்றதுக்கு 1000 பைபிள்லயே இருக்கு, அத போக போக சொல்றேன். ஓகே, அன்பு கூறுறது, பைபிள்ல ஏதாவது ஒரு விமனை கடவுள் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினாரா, இல்ல அவங்கள லோன் சொல்லி ஒரு மனுஷனை பேரபிளா சொல்ற மாதிரி ஒரு விமன் லோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? நோ. Male is represented as Christ, female are represented as church. ஆனா இவன் கிரைஸ்ட் கிடையாது, ஆன்டி கிரைஸ்ட். ஓகே, அவங்களுடைய கனிகளினாலே அவைகளை அறிவீர்கள். இத கேட்டு இத்தனை மக்கள் சிரிக்கிறத நினைச்சா இன்னும் ரத்தம் கொதிக்குது. ஓகே, எனிவே ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ வாயில இருந்து வர வார்த்தைக்கே யூ ஷுட் கிவ் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, அதுக்கு பொறுப்பு, வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நீங்க பொறுப்பு, அதுக்கு கடவுளுக்கு பதில் சொல்லி ஆகணும். அத மறந்துடாதீங்க. அப்புறம் there is no men nor women, கடவுளுக்கு முன்னாடி they are equal. and உண்மையா பிறக்கப்பட்டவங்க, ஓகே, கடவுளை நம்பி உண்மையா பிறக்கப்பட்டவங்க they treat women as equal. ஓகே, equal, women are equal. பாவம் உலகத்துல என்டர் ஆனப்பதான் கர்ஸ். ஓகே, ஒரு மேல் வந்து விமனை ரூல் பண்றதும் விமனோட டிசைர் மேல இது பண்றதும் இருந்தது. ஓகே, கடவுள் நமக்காக இறந்தப்பவே he took that curse. அவருடைய முட்மூடி சுமக்கிறதுனால he took that curse. ஓகே, ஒருவன் கிறிஸ்துவனால பிழைக்கப்பட்ட பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. ஸோ everything is equal. There is no male or female. So both are equal. Okay. Male are commanded to love like Christ. Okay. அன்பு செய்யணும். sacrificial love, சாதாரண லவ் கிடையாது, sacrificial love. So
ஆதியிலேயே ஒரு பெண் தப்பு பண்ண, ஈவு தான் தப்பு பண்ணாங்க. பட் அது ஏன் ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல வந்ததுன்னு இருக்கு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி விமன்ஸையோ இல்லை பிலீவர்ஸையோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றவங்க இவங்கெல்லாம் கடவுளால அழைக்கப்பட்டவங்களே கிடையாது. ஏன்னா இவங்களோட கனியே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குது. God said be aware of them, be aware, hospitable, அதாவது வெல்கமிங்கா யாரா இருந்தாலும் அன்பா வரவேற்கிறதா இருக்கட்டும், லைஃப் க்ரோத் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ற பர்சனா இருக்கும். ஸோ ரொம்ப வெல்கமிங், ஜெனரஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஸோ அதுதான் ஹாஸ்பிட்டபிலிட்டின்னு தெரியல. ஏபிள் டு டீச், அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கறதுவங்களா இருக்கணும், சொல்லி கொடுக்க முடியறவங்களா இருக்கணும். ஓகே, குடிகாரங்களா இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வைலண்டா இருக்கக்கூடாது. நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் வரியா பார்க்கலாம் அப்படி இப்படின்ட்டு இருக்கக்கூடாது. தே ஷுட் ட்ரீட் வித் ஜென்டில். அவங்க அப்படிதான் இருக்கணும். ஓகே, தே ஷுட் பி குவாலிஃபைட் லைக் திஸ். ஸோ வைலண்டா இருக்கக்கூடாது, ஜென்டிலா இருக்கணும். ஸோ நாட் குவெரலிசம், அதாவது சண்டை போடுறது, இந்த மாதிரி அமைதியா இல்லாம ஒரு மாதிரி அரகெண்டா இருக்கிறது, இப்படியெல்லாம் இல்லாம பீஸ்ஃபுல்லா, ஃபைட்டுக்கு பதிலாக பீஸ்ஃபுல்லா ஒரு காரியத்தை கொண்டு போகிறதாகட்டும், கைண்டா இருக்கிறதாகட்டும், அவங்க பொறுமையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான். யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்கள பொறுமையா இருந்து வசனத்தை வச்சு சொல்றவங்களா இருக்கட்டும். அவங்க சொல்றத கேட்டு கோவப்படாம ஸ்லோ டு ஆங்கர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஓகே, அதுதான் கோவப்படாம கேட்கறதுக்கு தீவிரமா அந்த கோட் தான் இது. ஓகே, அப்புறம் காசுக்கு ஆசைப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சொந்த ஃபேமிலிய நல்லா மேனேஜ் பண்றவங்களா இருக்கணும். எல்லாமே தனக்குள்ள, அதாவது சொந்தம் ஃபேமிலிய மேனேஜ் பண்ற நல்ல மனுஷனா இருக்கணும். நாட் ரீசெண்டா கன்வெர்ட் ஆனவங்களா இருக்கக்கூடாது. இப்பதான் புது கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடாது, பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க. ஓகே, அப்புறம் சபைக்குள்ள மட்டும் இல்லாம எந்த மனுஷனா இருந்தாலும், ஹிந்துவோ முஸ்லிமோ யாரா இருந்தாலும் அவங்கள நல்ல பேர் பெற்றவங்களா இருக்கும். இந்த மனுஷனா இவங்க இப்படி அப்படின்னு குற்றம் சாட்டாதவர்களா இருக்கணும். சபைக்குள்ள எப்படியோ சபை மக்கள் அன்பா அந்த மாதிரி ரெஸ்பெக்டபிளா கிறிஸ்டியானிட்டி எதை டீச் பண்ணதோ அதே மற்ற மனுஷங்களுக்கிட்டையும் நடந்துக்கணும். ஓகே, அவங்க ஹிந்து தானே அதனால அப்படி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அன்பா அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிவிக்கிறவங்களா இருக்கணும். ஓகே, டைட்டஸ் 1:5-9 படி பிளேம்லெஸ்ஸா இருக்கணும். பிளேம்லெஸ். ஓகே, அப்புறம் ஹோலி இன்டிசிப்ளின், அதாவது பரிசுத்தமா நடந்துக்கணும், பரிசுத்தவங்களா நடந்துக்கணும். அப்புறம் நல்லது எதுவோ அதை விரும்புறவங்களா இருக்கணும். அப்புறம் உண்மையான ட்ரூத், கிளியர் ட்ரூத், பைபிள் என்ன சொல்லுதோ அப்படியே போதிக்கணும், உண்மையா போதிக்கணும், அதுலயே இருக்கணும், உண்மையா போதிக்கிறதுலயே இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுளை நம்புறவங்கள என்கரேஜ் பண்றவங்களா இருக்கணும். அவங்க விசுவாசத்தையோ அவங்களோட வாழ்க்கை அவங்களோட க்ரோத் இதையெல்லாம் என்கரேஜ் பண்றவங்களா இருக்கணும். தப்பா இருந்தா அவங்கள பாயிண்ட் பண்ணி நல்ல வழியில கொண்டு வர்றது. ஓகே, பாஸ்டர்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஸோ சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபால்ஸ் டீச்சரை இவங்க தப்ப போதிக்கிறாங்கன்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க.
நெக்ஸ்ட், வாட் அ பாஸ்டர் ஷுட் டு. பாஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, shepherd God's flock willingly. கர்த்தர் கொடுத்த ஆட்டுக்குட்டிய வில்லிங்கா நடத்தணும். விரும்பி கடவுளுடைய சித்தத்தின்படி அவங்க விரும்பி ஆட்டுக்குட்டிய மேய்க்கணும். ஓகே, யூ நோ காட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட். கடவுள் வந்து எப்படி நடத்தினார், அந்த ஷெப்பர்டுன்ற ஷெப்பர்ட் எப்படிப்பட்டவங்கன்னு கடவுள் சொல்லியிருக்காருல, ஒரு ஆட்டுக்குட்டியும் தப்பி போனாலும் அவங்கள தேடி மறுபடியும் கூட்டிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். எத்தனை அதுக்காக சந்தோஷமா படணும். ஸோ 1 Peter 5:2-3 இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க, ஓகே, அவங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல, அவங்களுக்கு பார்த்தாலே ஐ டோன்ட் ஃபீல் தட் குட். இவங்க பெருமை பேசிக்கிறாங்க. இவங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு தான் கடவுள் வந்து என்ன அழைச்சிருக்காரு. ஒரு மாதிரி அது வந்து ஒரு ப்ரைடு. ஓகே, அவங்க வந்து என்னமோ வில்லிங்கா இல்லாம ரொம்ப கடவுள் தான் இது பண்ண மாதிரி. ஷுட் பி வில்லிங். ஓகே, கடவுளுக்குள்ள நடத்துறதுக்கு வில்லிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம எங்க டீச்சிங் ஒரு மாதிரி இதா இருக்கு. பட் எனிவே God will expose them when they want. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி தற்பெருமை பேசிக்கிட்டு அவங்கள கம்மி அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ட்ரீட் பண்ணாம, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, கடவுள் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ண இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னா கூட ஓகே. எல்லாத்துலயுமே தப்பு பேசுற ஒரு ஆளா இருக்கும். ஓகே, யூ நோ the first sin in heaven is pride. ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு மேல இருக்கணும்னு நினைச்சானா அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே போயிட்டா. ஓகே, அதுதான் அவங்க முடிவு. ரிபெண்ட், வில்லிங்கா மக்களை நடத்துங்க, மக்களை கடவுளுக்குள்ள நடத்துங்க. இந்த இது நடந்துச்சு அது நடந்துச்சு இப்படி பாச்சு அப்படி இருந்துச்சு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே தவிர எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஆனா கடவுள் எதை சொல்றாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க. So be faithful to God's word. உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா கடவுளால உண்மையா அழைக்கப்பட்டிருந்தா தானே கடவுளை பத்தி போதிப்பாங்க, சொல்றவங்களா இருப்பாங்க. ஓகே, கடவுள் பார்த்துட்டோம். Be an example to believers. ஒரு தெய்வ மனுஷன் கடவுளை நம்புறவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். ரெஃபரன்ஸுக்கு 1 Peter 5:3 பாருங்க. ஓகே, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க இருக்கிற விதமே அது பார்த்தா ஐயோ நான் கிறிஸ்டியனா இருக்கணும், நமக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அவங்களுக்கு. ஓகே, கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு இவங்களை பார்த்து கத்துக்கணும் பிலீவர்ஸ், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா ஐயோ கடவுளே நினைச்சா சிரிப்பா வருது, சம்டைம்ஸ் இதாகவும் இருக்கு. பட் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களான்னா ஐ டோன்ட் நோ, பார்ப்போம். ஓகே, preach the word faithfully. 2 Timothy 4:2 கர்த்தருடைய வேதத்தை உண்மையா போதிக்கணும். ஓகே, preach the gospel. உங்க பெருமையையோ இல்ல வேற கதையையோ இல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி இது பண்றதோ, அவங்க சொன்னாங்களே டெக்ஸ்ட் பண்றது, கடவுளை பத்தி போதிங்கப்பா. அவங்களை கடவுளுக்கு நேரம் கூட்டிட்டு வந்தாலே they will feel everything. செல்ஃப் கண்ட்ரோல், கைண்ட்னஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா Holy Spirit will lead them in the path of righteousness. முதல்ல கடவுள் யாரு, கடவுள் எப்படிப்பட்டவர்னா அவருக்குள்ள கொண்டு வர பாருங்க. ஓகே, அதை விட்டுட்டு இந்த உலகத்துல ஈவில் எது குட் எதுன்னு அதுக்கான நாலேஜ் ஒரு
கான்ஷியஸ் உள்ள குழந்தைங்களுக்கே தெரியும் நல்லது எது, கெட்டது எது, இது தப்பு இது கரெக்டு. அவங்கள வளர்த்துன விதத்துல அவங்களுக்கே தெரியும். முதல்ல கடவுளுக்கேற்ற சிக்ஷை இல்லை, கடவுளுக்கேற்ற வழியில நடத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா அது தெரியும். எதை விட்டு விலகணும், எதை மாத்திக்கணும், அதுல வேலை செய்வாங்க. அதெல்லாம் சொல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஒரு ஃபோனை பாயிண்ட் அவுட் பண்ணியோ, இல்லை மேக்கப்பை பாயிண்ட் அவுட் பண்ணியோ இதுக்குள்ளேயே கட்டி வச்சிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீ வில், ஃப்ரீ கிஃப்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டது அது சூஸ் பண்ற நாலேஜ் இருக்கு. குட் எது ஈவில் எதுன்னு சூஸ் பண்ற நாலேஜ் இருக்கு. ஆனா டிசர்ன்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. இது நல்லதா, இது கடவுளுக்கு பிடிச்ச வழியா, இல்ல இது தப்பா அப்படின்னு மறுபடியும் பிறந்தவங்களுக்கு அந்த டிசர்ன்மெண்ட் கிடைக்கும், கடவுளுடைய இது கிடைக்கும். ஸோ கடவுளுக்கு நேரா நடத்துங்க. ஓகே, அவங்கெல்லாம் என்ன சொல்றது, இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ கடவுள் தான் பார்த்துக்கணும், அதை பத்தி நம்ம பேச விரும்பல. பட் நீங்க வந்து பைபிளை படிங்க, தயவு செய்து பைபிளை படிச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மீடியேட்டர், அவர் ஒருவர் தான் மீடியேட்டர். அவர்கிட்ட கேட்டாலே போதும், உங்களுக்கான வெளிப்பாடு வந்துடும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, seek God, seek the kingdom of heaven first. Next, equip believer for ministry. Ephesians 4:11-12. ஓகே, பிலீவரா இருக்காங்கல்ல அவங்கள வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள லீட் பண்றவங்களா இருக்கணும். என்ன சொல்றது, உருவாக்குறவங்களா இருக்கணும். ஓகே, கத்து கொடுக்கறவங்களா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட், ப்ரொடெக்ட் த சர்ச் ஃப்ரம் ஃபால்ஸ் டீச்சிங். மினிஸ்ட்ரிக்குள்ள லீட் பண்ணணும், அதுக்கு அந்த மினிஸ்ட்ரி நல்ல மினிஸ்ட்ரியா இருக்கணும். ஓகே ஓகே, ஒரு பாஸ்டர் வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள லீட் பண்றவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட், தப்பா போதிக்கிறவங்கள கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றவங்களா இருக்கணும். அவங்களோட ஆட்டுக்குட்டிய தப்பா போதிக்கிறவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றவங்களா இருக்கணும். ஏன்னா we know that they twist the words accordingly. அவங்களோட இதை நிரப்புறதுக்காக அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூனோ, evil is crafty. ஸோ அதுகிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ Acts 20:28-31. ஸோ கடவுள் என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. The greatest among you shall be your servant. Matthew 23:11. ஸோ யாராவது நான் பெருசு, கடவுள் என்கிட்ட பேசுவாரு, கடவுள் இதை பண்ணுவாரு, என்கிட்ட தான் பேசுவாரு, நீங்க எனக்கு தான் கொடுக்கணும், எனக்கு தான் செய்யணும், நான் தான் பெருசு, அவங்க பேச்சு டோன்லயே தெரியும். வந்து அவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கும்னா, பெருமையா பாராட்ட மாட்டேன், ஓகே, பட் இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி, அதுவே ஒரு பெருமை தான். ஓகே, crush that, deny yourself, pick up your cross, follow him. எல்லா நான் சர்ச்சை பத்தி கரெக்டான சர்ச் போகிறீங்களா ஒரு வீடியோ போட்டு அதை பாருங்க. அப்புறம் எல்லாத்துலயுமே கிரைஸ்ட் சென்டரா இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைன்னா there is nothing. அது தவறான சர்ச். ஓகே, ஆதியாகமத்துல இருந்து ரெவல்யூஷன் முடியும், இட் பாயிண்ட்ஸ் ஒன்லி டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி போதிக்கிறவங்க கிட்ட போங்க. ஓகே, ஒரு வீடியோ. தைரியம் இருந்தா உன் ஜப அறையில முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி வெளிப்பாட வாங்கி, இல்லையா டீச்சர்ஸ்ட கத்துக்கிட்டு ஏசு நல்லவர்னு யார் சொல்றாங்களோ அந்த ஊழியக்காரன் கீழே போய் உட்கார்ந்து தமிழ்நாட்டுல மரியாதையா ஏசு நல்லவர்னு பிரசங்கம் பண்ணிட்டு ஓடி போயிரு. மத்த ஊழியக்காரனை குறை சொல்றது, பப்ளிக்ல உட்காந்து ஒரு நாள் மாண்டவன்லாம் அடிச்சு உடச்சு ஆமேன்னு சத்தமா சொல்லணும். ஆமா, தமிழ்நாட்டுல குறை சொல்ற எல்லாரும் முடிவுக்கு வரணும். இந்துக்கள் குறை சொல்வதில்லை. இப்ப நான் உங்ககிட்ட பேசல, ஆன்லைன்ல பேசினேன். ஏன்னா கேட்க வேண்டியவன் கேட்பான், சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை குறை சொல்வதில்லை. கிறிஸ்தவத்துல மொத்தம் எங்க இருந்து வந்தாங்க இவங்க எல்லாம்?
இவ்வளவு பெரிய மேடையை போட்டு கொடுத்தது மத்த ஊழியக்காரனை குறை சொல்றதுக்கா? சார், குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா தகுதி இருந்த ஒரே ஊழியக்காரர் இயேசுதான். அவரே குறை கண்டுபிடிக்கலனா ஐம் சாரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் கோவப்பட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இவங்க ஒண்ணு சொன்னாங்க, குறை சொல்லாதீங்க, ஹிந்து குறை சொல்ல மாட்டாங்க, முஸ்லிம்ஸ் குறை சொல்ல மாட்டாங்க, அப்படி இப்படின்னு இவர் சொல்றாரு. அவங்களாம் எதுக்கு குறை சொல்ல போறாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மறுபடியும் பிறந்தவங்களா? கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சவங்களா? ஒண்ணு கவனிச்சிங்களா? யாரெல்லாம் இது தப்பு அப்படின்னு சுத்தி காமிக்கிறாங்களோ அவங்களும் தப்புன்னு அவங்களே சுத்தி காமிக்கிறாங்க. ஓகே, ஒரு ஹிந்து முஸ்லிம் அவங்க எல்லாம் அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தது. ஸோ ஒரு 2 பேர் இருக்காங்க, ஓகேவா? ஒருத்தவங்க வந்து ஜென்டைல், அதாவது வேற ஏதோ மதம்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ். ஸோ அப்போ வந்து அவங்க ஹண்டிங்க்கு போறாங்க. ஸோ ஹண்டிங்க்கு போறாங்க. இந்த வேற ஏதோ ஒரு பர்சன் சொன்னல, அந்த பர்சன் வந்து கிறிஸ்டியன் பர்சனை பார்த்து, நீங்க என்ன கிறிஸ்டியன்ஸ் எப்ப பார்த்து டெம்டேஷன் அது இது அப்படின்னு சொல்றீங்க? அப்படி நான் ஒரு நாளுமே அதை உணர்ந்தது கிடையாதே, நீங்க எது அப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அந்த கிறிஸ்டியன் பர்சன் கிட்ட கேக்குறாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ பர்சன் என்ன சொல்றாருன்னா, ஓகே, அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. ஒரு ரெண்டு வாத்து இருக்கு. இவங்க ஹண்டிங் போறாங்க. ரெண்டையும் ஹண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாத்தை ஹண்ட் பண்ணிட்டாங்க, அது இறந்து போயிருச்சு. இன்னொரு வாத்து ஹண்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அதுக்கு உயிர் இருக்கு, அது தப்பிக்க பாக்குது. ஓகே, தப்பிக்க பாக்குது. அப்ப இந்த பர்சன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எந்த டக்க வந்து காப்பாத்துவீங்க, எந்த டக்க எடுத்துக்குவீங்க அப்படின்னு. அப்போ இந்த பர்சன் சொல்றாரு, அந்த முயற்சி பண்ணி வருதுல அந்த டக்கை தான் நான் பிடிப்பேன். எதை பிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மேல வர டக்கை தான் பிடிப்பேன், உயிர் போராடிட்டு இருக்க டக். அப்படிதான் கடவுள் எங்களை பாக்குறாரு. ஓகே, ஆல்ரெடி டெட் பர்சன், ஆல்ரெடி பிளைண்டா இருக்கிற பர்சனுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. ஓகே, அவங்க அதுல இருக்காங்க, அதனால உங்களை அவங்க குறை சொல்ல போறது இல்லை, உங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண போறது இல்லை, எதுவுமே பண்ண போறது இல்லை. பட் அந்த டக் முயன்று வர அந்த டக் சேம் கடவுள் காப்பாற்றினால வெளிப்பாடு வந்து அந்த டக் இது தப்பு அப்படின்னு சுட்டி காமிக்குது. அதுவும் இல்ல, கடவுள் சொன்னதை சுத்தி காமிக்கிறாங்க. ஓகே, இப்படி இருக்கு, இத பின்பற்றாதீங்க அப்படின்னு. என்ன சொல்றது? ரிப்பெண்ட், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, கர்த்தருடைய ஆளுகை வரப்போகுது. புரியுதா? தட்ஸ் வை ரிப்பெண்ட். நீங்க அதுல பிளைண்டா இருக்கனால அத பார்க்க முடியாது. கண்கள் திறக்கப்பட்டவங்க சொல்றாங்கன்னா அத காது இருக்கிறவங்க கேட்டு திருந்துவாங்க. வாட் எவர் தே டு. பட் கன்விக்ட் பண்ணியும் கன்விக்ஷன் வேணும். ஓகே, இது தப்பு அப்படின்னு காமிக்கணும். ஓகே, கன்விக்ஷன் இல்லைன்னா யூ கான்ட் ரிப்பெண்ட். கன்விக்ஷன் வர்றதுக்கே ஒருத்தவங்க சொல்றாங்க,
ஓகே, இது தப்பு, இது ரிப்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கடவுளுடைய வார்த்தை கேட்கல. நீங்க ஒரு விஷயத்த தான் ஒரு விஷயத்த கடவுள் நினைச்சு அதை சொல்லி பெருங்கூட்டம் மக்களையும் தள்ளுறீங்க. ஓகே, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு. இதெல்லாம் சொல்றதுனால ஆம், என்ன சொல்றது, எந்த விதத்துலயும் உங்களோட இது குறைய போகிறது இல்லை. ஆனா யூ ஹாவ் சான்ஸ் டு ரிப்பெண்ட். நம்ம உயிரோட இருக்கிற நாள் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு தெய்வ மனுஷனுக்கு கன்விக்ஷன் ரொம்ப பிடிக்கும். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, புத்தி இருக்கிறவனுக்கு போய் நீ புத்தி சொல்லு, அவனோட இதற்காக அப்ப அவன் இன்னும் வளர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா இதே நீ ஒரு ஃபூலுக்கு சொன்னா அவன் வார்த்தையை கூட மதிக்க மாட்டான் அப்படின்னு. That's what it looks like. ஓகே, இத யாரையும் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்கள சேவ் பண்ணது, அவங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கு, இப்படி டேலண்ட் இருக்கு, ஒரு இதை கொடுத்துருக்காங்கன்னா புரியுதா? கடவுள் அந்த இடத்துல எந்த மனுஷனை வச்சிருக்காங்கன்னா தப்பு செஞ்சா ரிப்பெண்ட், கடவுளோட க்ளோரிக்கு ஒர்க் பண்ணுங்க. நல்லதுன்னு நினைச்சு ஈவிலுக்கு ஒர்க் பண்ணாதீங்க. ஓகே, கேன் விமன் பி ஃபாஸ்டர்? காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் தான், பட் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. பைபிளை பார்த்தா எல்லாமே புரிய போகுது. ஓகே, நாட் காம்ப்ளிகேட்டட், பட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க விமன் ஃபாஸ்டரா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திமோத்தி 2:12, ஃபர்ஸ்ட் திமோத்தி 3:1-7, டைட்டஸ் 1:5-9, ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் 14:34-35. இந்த வசனத்தெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் பைபிள் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜூடா 4:5ல தெபோரா கடவுள் ஃபீமேல், அந்த காலத்துல ஃபீமேல் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்கன்னு தெரியும். ஓகே, பட் அப்பவே கடவுள் விமனை நேஷனை லீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாரு. ஸோ ரோமன்ஸ் சாப்டர் 16 அதுல படிச்சு காமிக்கிறேன், அதை பாருங்க. ஸோ விமன் பாஸ்டரா இருக்கலாமா வேண்டாமான்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ இட். சி, கெங்கிரியா ஊர் சபைக்கு ஊழியக்காரி ஆகிய நம்முடைய சகோதரி பேபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலும் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கின்றேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடன் வேலையாட்களாகிய பிரிசிலாவையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல அப்பவே விமென்ஸ் பாஸ்டரா இருந்திருக்காங்கன்னா இருந்திருக்காங்க, சர்ச்சை லீட் பண்ணியிருக்காங்கன்னா சர்ச்சை லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்த்தருக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு முன்னாடி there is no female, no male. ஸோ இதுல தெரியுது கர்த்தருக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்புறம் சர்வெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஒர்க்கர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வெண்ட்னா we know that ministry, அந்த கடவுளுக்கு ஊழியக்காரி அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து தெரியுது women can be pastor, God can use anyone like Deborah, யாரை வேணாலும் கடவுள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆண் பாஸ்டரா இருக்கலாமா, பெண் பாஸ்டரா இருக்கலாமா? women can be a pastor, பட் சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. அதனால
இதுவும் இருக்கு லீடிங். நீங்க இதெல்லாம் படிக்கிறப்போ எந்தெந்த சபைக்கு எந்தெந்த லெட்டர் எழுதியிருக்காங்க, அந்த அவங்களோட கல்ச்சர் எப்படி பார்க்கப்பட்டிருக்கு, அதை வச்சுதான் லெட்டர் எழுதியிருக்காரு பவுல். ஓகே, ஸோ பேசக்கூடிய ஒரு இதுதான். பட் இங்க நமக்கு தெரியுது விமன் கேன் பி பாஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க, ஜூனியா அவங்கள ரோமர் 16:1, ரோமர் 16:7, அப்புறம் 3 கலாத்தியர் 3:28. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி விமன் எப்படி இருந்திருக்காங்க. ஸோ விமன் எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்காங்கன்னா, servant as mentioned in Romans 16, workers, அப்புறம் டீச்சிங் விமனுக்கு சொல்லிக் கொடுக்கறது, சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறது, இவென்ஜலைஸ் பண்றது, ப்ரேயர் பண்றது, ப்ராஃபஸி பண்றது, 1 Corinthians 11 இருக்கு. ஸோ நிறைய இடத்துல விமன் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ விமன் வந்து ஈக்குவல் பிஃபோர் God. Men and women are equal before God. Okay, how should men lead his family? சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொந்த ஃபேமிலியை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ரோல் பார்க்கலாம், நெக்ஸ்ட் விமன் அதை பார்க்கலாம். ஸோ ஒரு மேன் அவங்க ஃபேமிலியை எப்படி லீட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட லீடர்ஷிப் வந்து லவ்விங்காக இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி லவ்விங் அண்ட் சாக்ரிஃபிஷியலாக இருக்கும். கடவுள் எப்படி நம்மளை லவ் பண்ணாரு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ சர்வீஸ் வந்து சாக்ரிஃபிஷியலாக இருக்கணும். அதை விட்டுட்டு டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, தட்ஸ் கேர்ள். ஓகே, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரூல் பண்றாங்க, டாமினன்ட் பண்றாங்கன்னா, he is not born by Christ. மறுபடியும் கிறிஸ்துவங்களா பிறக்கப்படலை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க பிஃபோர் கர்ஸ் என்டர் தே வேர் ஈக்குவல். ஓகே, அது அங்க மந்த்லே தெரியும். இப்போ ஆஃப்டர் கிரைஸ்ட் கம்ப்ளீட்டட், கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஆனதுக்கப்புறம் God is saying male and female are equal, you should love your wife, அந்த மாதிரி. ஓகே, ஸோ Ephesians 5:25. ஓகே, எப்படி இருக்கும் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கும்னா, லவ் சாக்ரிஃபிஷியலி. லவ் சாக்ரிஃபிஷியல்னா தெரியும்ல. ஸோ அப்புறம் ப்ரொடெக்ட் ஹிஸ் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் provide for them. First Titus 5:8. இது உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா சொல்றாங்களே, ஃபீமேல் வேலைக்கு போறாங்க, மேல் வேலைக்கு போறாங்க, அவங்கள பாத்துக்கணும், இவங்கள பாத்துக்கணும், அவ என்ன காப்பாத்துவா அப்படின்னு. Godly men should provide his family. Okay, அதாவது மனைவியும் ஹஸ்பண்டும் ஒரே உடல். ஸோ ஒன்னா பார்க்கணும். he should not see her as different. வேற யாரையோ அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த உலக பிரகாரமா பார்த்தா இப்பெல்லாம் நிறைய பேச்சு போயிட்டு இருக்குல்ல, அவன் என்ன பார்த்துட்டோம், நான் ஏன் சம்பாதிச்சு போடணும் அப்படி இப்படி. ஸோ காட் எதை வச்சிருக்காரு அப்படி பார்க்கணும். அதுக்காக விமன் வந்து ஒர்க்குக்கே போகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் இல்லை. சி ப்ராவர்ப் 31. விமன் ப்ராவர்ப் 31 படிங்க. ஸோ யூ கேன் சி ஃபுல்லி என்னென்னலாம் பண்ணாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, எப்படி வழி நடத்தினாங்க, எப்படி ஹஸ்பண்ட் லவ் பண்ணாங்க, யூ கேன் சி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொவைட் ஃபார் தெம், பி ஜென்டில். Colossians 3:19. ஜென்டிலா இருக்கணும். ஓகே, பி ஜென்டில். அப்புறம் live with understanding. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். 1 Peter 3:7.
அப்புறம் குழந்தைங்கள கர்த்தருக்குள்ள நடத்தணும். ஓகே, ரைஸ் சில்ட்ரன் இன் த காட். எஃபிஷியன்ஸ் 6:4. இது விமனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கிடையாது. மேல் ஆல்சோ இஸ் ரெஸ்பான்சிபிள். ஃபர்ஸ்ட் மேல் தான் மனைவியையும் his own family he should protect, right? Protectனா you know கடவுள் எந்த ஒரு ஈவிலும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி he should protect and சில்ட்ரனையும் அது கிறிஸ்துவுக்குள்ள ரைஸ் பண்ணும். ஸோ விமன் மேலுன்றவங்க should not be harsh, abusive or செல்ஃபிஷாவோ அப்யூசிவாவோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு மேல் எப்படி இருக்கணும்? லவ் சாக்ரிஃபிஷியல்னா ஹவ் காட் லவ். கடவுள் இந்த உலகத்துல அன்பு கூர்ந்ததுனாலதான் அன்பு என்னன்னே நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஜீசஸ் லவ்ட் அஸ் ஃபர்ஸ்ட். ஹி willingly sacrificed, gave his life for us. ஸோ கடவுளுடைய அன்பை பார்த்து மனைவி எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வைஃப். எஃபிஷியன்ஸ் 5:22-24. Wives are called to respect and submit to their husband. ஓகே, மேல் you should love your wife. Okay, but female are called to submit. Okay, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். What does it mean? Sacrifice-னா என்ன? ரட்சிக்கப்படுறதுனா salvation-னா என்ன? கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க, ரைட்? கடவுளை நம்பி கடவுளை ஏற்றுக்கொண்டவங்களை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இஃப் யூ அக்செப்ட், இஃப் யூ வில்லிங்லி, ஃபோர்ஸ் பண்ணி யாரும் நம்ப வைக்க போறது, பட் வில்லிங்லி யூ ஆர் கால்ட் டு சப்மிட் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். அஃப்கோர்ஸ் எவ்ரி விமென்ஸ் லைக் தட். ஓகே, பட் யூ ஆர் நாட் கால்ட் டு சப்மிட் டு ஈவில் திங். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் காட்லி மேனா இல்லைன்னா அவங்க பண்ற ஈவலுக்கும் அபியூஸ்க்கும் சப்மிட் பண்ணவோ இது பண்ணவோ அழைக்கப்படல. ஓகே, ப்ரே ஃபார் ஹிம் இஃப் ஹி இஸ் நாட் கிறிஸ்டியன் இல்லைன்னா காட்லி பர்சன் இல்லைன்னா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அவங்களுக்காக சப்மிஷன்ன்றது அக்செப்டிங். ஓகே, அக்செப்டிங் இது எப்படிதான் அப்படின்னா அக்செப்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்றது. ஸோ ஈவில் திங்க்கு சப்மிட் பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க நீயா நானா அப்படியெல்லாம் போட்டி போடுறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்றது, அவங்களுக்காக ப்ரே பண்றது, அவங்களுடைய இடத்த அவங்க தான் பார்க்கணும். ஓகே, ஆதி ஆகமத்திலே தெரிஞ்சது. ஸோ மேல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர் விமன். அது கடவுள் யார்கிட்ட கேள்வி கேட்டார்? தப்பு செஞ்சது ஏவாள். ஆனா இந்த உலகமே ஆதாம் ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல என்டர் ஆனது அப்படின்னு சொல்லி. ஸோ மேல் should do his side. So female should be a helper. Okay, helper, it's ரொம்ப அழகான ஒரு மீனிங். ஓகே, ஹெல்ப்பர்ன்றது அதுக்காக வீடியோ போடலாம். ஐ ஃபீல் ஹாப்பி. எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லாம் விமனா இருக்கிறதே பிடிக்கல, எதுக்கு தான் பிறந்தனும் அப்படி இப்படி நல்லா இருப்பேன். பட் இப்போ ஐயோ, ஐம் விமன், ஐம் ஹாப்பி டு ஹாவ் திஸ் ஜெண்டர், ஐம் ஹாப்பி டு பி அ விமன் இருக்கு. ஓகே, கடவுள் வெளிப்படுத்த யூ ஃபீல் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ மேல் எப்படி இருக்கணும், ஃபீமேல் எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் மாடல் ஆஃப் கிரைஸ்ட் மாதிரி இருக்கணும். ஓகே, who served and gave himself for the church. புரிஞ்சதா? ஸோ
ஹஸ்பண்ட் பட் எப்படி இருக்கணும், ஒய்ஃப் எப்படி இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா when you love கடவுளுடைய அன்பு யாரால புறக்கணிக்க முடியும்? யாரால இந்த அன்பு எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியும்? No one can say. If they taste and see how God is good. தெரிஞ்சிருச்சுன்னா we can't even ஐயோ அதை பத்தி நினைக்கவே நமக்கு இது இருக்காது. ஸோ love each other. Okay, love is simple. Okay, now how should pastor lead the church? Next, pastor எப்படி church லீட் பண்ண தெரியும்? Titus 2:1 படி teach sound doctrine. உண்மையான விஷயத்த போதிக்கணும். ஓகே, அதுலயே கடைபிடிக்கணும் உண்மையான போதனை. அப்புறம் கரெக்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். டைட்டஸ் 1:9 யாராவது தப்பா போதிச்சா அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மக்களை அதுல இருந்து பாதுகாக்கணும். ஸோ இப்படி இருக்கணும். கேர் ஃபார் த வீக். வாவ், ஆக்ட்ஸ் 20:28 கேர் ஃபார் த வீக். அதான் கடவுள் சொன்னதுதான். 99 ஆட்டுக்குட்டியையும் விட்டுட்டு 99 ஆட்டுக்குட்டியும் விட்டுட்டு அந்த ஒரு தொலைஞ்சு போன ஆடுக்காக எப்படி கடவுள் ஷெப்பர்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து அதுக்காக சந்தோஷப்பட்டாங்களோ அது போல யூ ஷுட் கேர். ஒருவேளை அவங்க சபைக்கு வரலனாலோ இல்லை எதுலையாவது அடிக்ட் ஆனாலோ இந்த மாதிரி பாவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்காக ப்ரே பண்ணி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தி you should care for the weak. Okay, ஒரு வீக்கா இருக்காங்கன்னா you should care like God cares for us. So next, pray பண்ணு. Believers, பாஸ்டர்ஸ்க்காகவோ பாஸ்டர் வந்து பிலீவர்ஸ்க்காகவோ ப்ரே பண்ணும். they should be united, okay, in Christ. கடவுளுக்குள்ள ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஒருத்தரோட பேர்டன் ஷேர் பண்ணி அன்பு காமிச்சு. see how beautiful கடவுள் எவ்வளவு அழகா. God is amazing. ஆதி ஆகமத்துல இருந்து ரெவல்யூஷன் கடவுள் வேற லெவல். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி அன்பை காமிச்சு அன்பு வெளிப்படுத்தி ஒருத்தர் புத்தி சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பியூட்டிஃபுல்லா லீட் பண்ணும். Pastor should pray for everyone, like Acts 6:4. Next, serve humbly. ஹம்பிளா இருக்கணும், ஹம்பிளா சர்வ் பண்ணணும். சில பேர் அந்த மாதிரி வீடியோ போட்டல தற்பெருமை பேசிக்கிட்டு நான் மேல நீ கீழே பிலீவர்ஸை இல்ட்ரேட் பண்ணிட்டு அவங்கள ஒரு பொருளாவே மதிக்கல. பணம் பத்தி பேசுறது இந்த மாதிரி பலது இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சுத்தி காமிக்கணும்னா குறை நிறைய இருக்கு, கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதுக்கு டைம் இல்லை. ஓகே, பைபிளை திறந்து படிங்க. ஒரு டைம் சொல்லிட்டீங்களா விட்டுருங்க, தட்ஸ் இட். யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கடவுளே விரும்ப மாட்டார். ஓகே, ஸோ நீங்க கடவுள் கிட்ட போகணும். உங்களுக்கு கடவுள் வேணும்னா நீங்க டைரக்டா ஏசப்பா மூலமா ஜெபிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எந்த பாஸ்டர்ஸ் தான் மீடியேட்டர் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யறவங்க, கடவுள் சொல்ற வழியில மக்களை நடத்துறவங்க. we need comfort from God, right? comfort பண்றவங்க Holy Spirit தெரியுமா? Holy Spirit will comfort us. தப்ப சுத்தி காமிப்பாங்க, பட் அவங்கள கில்ட்டுக்குள்ளேயோ ஷேம்குள்ளேயோ உள்ளாக்க மாட்டாங்க. He give us freedom, peace, joy, அன்பு, இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சர்ச்சா இருக்கணும். நீங்க ஒருவேளை கில்ட்டுக்கும் ஷேமுக்கும் தள்ளப்பட்டீங்கன்னா remember that is not true church. அது உண்மையான கிறிஸ்தவ சபையும் கிடையாது, உண்மையான சர்ச்சும் கிடையாது. ஆனா இதுவே கன்விக்ட் பண்ணி
ஷேமுக்குள்ள ஆளாக்காம கடவுள் நம்மள மன்னிச்சிட்டாரு. இதுக்கு மேல நம்ம அந்த தப்புக்கு இடம் கொடுக்க கூடாது. ரிப்பெண்ட் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அந்த நெகட்டிவ் தாட்ஸை கடவுளுடைய வார்த்தையால ரீப்ளேஸ் பண்ணி அப்படி நம்ம ஹோலியாகணும். ஹோலின்றது வெளியில கிடையாது, உள்ள. அதுதான் டாப்புக்குள்ள இருக்கிற லெகிங்ஸ்க்கு கண்ணு போகுது. ரைட்? புரியுதா? உள்ள சேஞ்ச் ஆகணும். மற்றவங்களை பிளேம் பண்ணி இதா காமிக்க கூடாது. யூ ஷுட் சேஞ்ச் இன்சைட். உள்ள சுத்தமானா வெளியில ஆட்டோமேட்டிக்கா கரெக்டானது பார்ப்பீங்க. முன்னாடி நல்லதை நிறுத்துங்க, கெட்டதா தோணுச்சுன்னா அதை பிடுங்கி போடுங்க, அதுக்கு வழி கொடுக்காதீங்க. ரொம்ப ஒருவேளை டெம்டேஷனுக்குள்ள ஆளாகுறீங்கன்னா, மீன்ஸ் அதனால விட்டு விலக முடியலன்னா ப்ரே பண்ணுங்க. ஓகே, உண்மையா கடவுளை கூப்பிடுங்க. நான் ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ ஹிச்சையா பார்க்க கூடாது, இல்ல அவங்கள பத்தி மைண்ட்ல இந்த மாதிரி பேடான தாட்ஸ் வரக்கூடாது. என்ன சுத்தமாக்குங்க, என்ன உள்ள கிளீன் பண்ணுங்க, என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களோட பிள்ளைன்னு எனக்கு தெரியும். Clean me God, I want to be holy because you're holy. See how holy is God. கடவுள் பரிசுத்தரா இருக்காங்க, அதனால நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு அழைக்கிறாரு. ஆனா இங்க நிறைய பேரு அத பத்தி போதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. கோர் மெசேஜே விட்டுட்டு சாட் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. கோர் மெசேஜ் என்ன? செல்ஃப் கண்ட்ரோல், seek the kingdom of heaven, use the fruit of Holy Spirit. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. மாம்சத்துல இதுதான் தோணும், ஆனா ஆவியில அது தோணக்கூடாது. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவி இதை இச்சிக்காது. ஓகே, the Spirit of God will not attract to this worldly sin. ஓகே, ஆனா நம்ம ஃப்ளஷ் சின்ஃபுல் வேர்ல்ட், we are born, நம்மளோட தாய் வயிற்றுல இருக்கிறப்ப பாவத்துல நம்ம பிறக்கப்பட்டிருக்கோம். God gave his one and only son to die for our sins. Perfect sacrifice. He was perfect. ஒரு virgin வயிற்றுல பிறந்து பியூரா சின்ன வயசுல இருந்து 100% ஹியூமனா பியூரா பார்ன் ஆகி பாவமே தெரியாத அவரை பாவமாக்கினார்னா உங்களுக்கு புரியுதா? பாவம் இப்படிதான் இருக்கும்னே அவருக்கு தெரியாது. ஓகே, அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ட் காட நம்மளுடைய பாவத்துக்காக அவரை பாவமாக்கி சிலுவையை சுமக்க வச்சு சாக்ரிஃபைஸ் ஆக்கி நமக்கு சாகவே சாவான். பாவத்தின் சம்பளம் மரணம், சாகவே சாவான். பாவத்துல வாங்கினா செத்து போயிடுவோம். பட் he came to give us life, beautiful eternal life. ஓகே, நித்திய வாழ்க்கை. ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல தீட்டுன்ட்டு நிறைய இருக்கும். ரைட்? Our God is holy God. அவர் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கறதுக்கு தான் வந்தாரு, நம்மளுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்க வரல. See how holy is God. அவர் மக்களோட வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் படைச்ச ஒரு மக்களோட அவருடைய பிரசனத்துல நம்ம வாழ போறோம். அதுதான் அவருடைய தாட்டே. புரியுது உங்களுக்கு? கடவுள் வர போறாரு, ஆளுகை செய்ய போறாரு. மனுஷனுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிடே கடவுள் தீட்டுன்னு சொல்றாரு. எதுக்குன்னா, பிகாஸ் he came to give us life, not pain, not இது. ஓகே, பாவம் என்டர் ஆனனாலதான் நம்ம இந்த மாதிரி உலகத்திலேயே இருக்கோம். பிலீவ் காட். ஓகே, கடவுள் பெரியவர். ஐயோ, எனக்கு என்ன சொல்றது, ஃபீல் வெரி ஹாப்பி. அப்படிப்பட்ட தேவன், அவ்வளவு ஹோலியான காட், இந்த ஒரு சிம்பிளான நேச்சர் கூட ஏன் கூட வாழணும்னு நினைக்கிறாரு.
அதுக்காக என்ன காப்பாத்த வந்தாரு, அதுக்காக என்ன ஹோலியா மாத்துறாரு. Can you understand? He came to save us. சின்னரை சேவ் பண்ண வந்தாரு. சேவ் பண்ணது இல்லாம ஹோலியா மாத்துறாரு அவரை மாதிரியே. Know how holy is our God. மொத்த மதத்துக்கும் நம்மளுக்கும் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறவங்களுக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. Our God is holy God. Trust him. கடவுள்கிட்ட வெளிப்பாட கேளுங்க. ஓகே, அவ்வளவுதான் சொல்றேன். நெக்ஸ்ட், அவாய்ட் கிரீட். இந்த ஒரு மாதிரி பெருமை, அது பேர் என்ன, கிரீட், ஒரு மாதிரி பேராசைப்படுறது, இதெல்லாம் இருக்காது. First Peter 5:2. பாஸ்டர்ஸ் teach sound doctrine, correct false teacher, care for the weak, pray, serve humbly, avoid greed. ஓகே, கடவுளோட மார்னிங்கே யாராவது நான் பெருசு நீங்களா கீழே அப்படி இப்படின்னு ட்ரீட் பண்ணாங்கன்னா யூ கேன் சி. ரெஃபர் மார்க் 10:43. Whoever wants to become great among you must be as servant. நம்மளும் யாருமே இங்க பெரியவங்க கிடையாது. God is great. கடவுள் ஒருவரே பெரியவர். நம்ம எல்லாம் மண்ணு. அவருடைய மூச்சு இல்லைன்னா வேல்யூவே இல்லை. ஓகே, கிரைஸ்ட் நமக்குள்ள இல்லைன்னா we are not valued. Think that. Okay, what leadership is not accordingly. Okay, இப்போ எதெல்லாம் கிறிஸ்டியன் எதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்க இடையில, பட் எதெல்லாம் கிறிஸ்டியனே கிடையாது, எது பாஸ்டரே கிடையாது அப்படின்னா, மணியை லவ் பண்றவங்க, இந்த மாதிரி மணியை பத்தி போதிக்கிறவங்களே பேட். ஓகே, யூ cannot serve two masters. ஓகே, ஜீசஸ் சர்வ் பண்ணீங்கன்னா he will bless you according to his richness. புரியுதா? அவரு நம்மள சொடக்கு போடுற நேரத்துல he can lift, பட் அது அவருடைய விருப்பம் கிடையாது. he want to work நம்ம கேரக்டர், நம்ம செல்ஃபிஷ்னஸ் இருக்காது. ஓகே, யாராவது தான் மட்டும் வளரணும்னு நினைச்சு காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னா யூ டோன்ட் கிவ் them. ஓகே, கடவுள் there is only selflessness. என்னால இப்ப நான் என்ன பயன்படுத்துங்கப்பா, எனக்கு இந்த மாதிரி வீட்ல இருக்கணும், நான் நல்லா இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா காட் என்ன பயன்படுத்துவாரு, எனக்கு அதை கொடுக்கதான் போறாரு. ஆனா அது எனக்கு மட்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, God always will choose only internal. எது இன்டர்னலா இருக்கு, எது ஜெனரேஷனலா இருக்கு, அதுதான் அப்பா கொடுக்க போறது. ஓகே, யாராவது பணத்தை ஆசைப்பட்டு காதுல இருக்கிற ஒரு வீடியோ பார்த்து காதுல இருக்க கமல் கட்டி கொடுங்க, ஒண்ணுமே இல்லையா, நீங்களே விழுந்துருங்க. ஓகே, இந்த மாதிரி சொல்லுவாங்க, இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பீப்புளை ஸ்பாயில் பண்றது, பீப்புளை குற்ற உணர்ச்சி போல ஒரு மாதிரி ஆளாக்கி அதுல அவங்க பரிசுத்தவான் அப்படின்னு காமிக்கிறாங்க. அது என்ன கடவுள் எனக்கு சொன்னாரு, வெள்ளை பூசு அது மாதிரி. ஓகே, ஸோ 2 Peter 2:1-3 அதை செக் பண்ணிக்கோங்க. டாமினேட் அதர், அதாவது விசுவாசிகளையோ இல்ல பெண்களை ட்ரீட் பண்றது. we know we both are equal in Christ. so பெண்களை ட்ரீட் பண்றது, விசுவாசிகளை நீங்க கம்மி அப்படின்னு சொல்றது, யாராவது அவங்க தப்ப சுட்டி காட்டினா கடவுள் என் பக்கம், அதெல்லாம் அழிஞ்சு போவாங்க, சபிக்கப்பட்டவங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றது. பட் ஆவிக்குரிய இதுல பாத்தீங்கன்னா
God knows. But as Christian, நம்மனால முடிகிற ஒரே ஒரு விஷயம் ப்ரேயர் பண்றது. ஓகே, கடவுள் கையில ஒப்பு கொடுத்துடுங்க. ஓகே, God can do anything. சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும்னா they will go through many things. ஓகே, அதுக்கப்புறம் பியூரிஃபை ஆகி எப்படியாவது காப்பாற்றப்படணுன்றது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். ஏன்னா நரகத்தை உண்டாக்கின கர்த்தரே ஒரு மனுஷன் கூட அதுல போகக்கூடாதுன்றதுதான் அவருடைய விருப்பம். அவருடைய பிள்ளை நம்ம அப்படிதான் நம்ம மனசு இருக்கணும். they should be saved. என்ன தப்பு அப்படின்னு சொல்லி காமிச்சினாலும் அவங்க சேவ் பண்ணப்படணும். தயவு செய்து கண்களை திறந்து பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. ஸோ யாரையுமே டாமினேட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், ஃபார் ரெஃபரன்ஸ், 1 Peter 5:3 டீச்சிங் ஃபால்ஸ் டாக்ட்ரின், தப்பான இதை போதிக்கிறது. ஸோ கலாத்தியர் 1:8-9. ஸோ லிவ் இன் ஹிப்போக்ரஸி, Matthew 23 படிச்சு பாருங்க. ஹிப்போக்ரஸி இதுதான். தெரியல, நான் பரிசுத்தவான், நான் நல்லவன், நான் இப்படி ட்ரெஸ் பண்றேன், நான் இந்த மாதிரி துணியா போட்டுக்கடையா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். வெளியில வேஷம் போட்டு இருப்பாங்க, ஆனா உள்ள இருக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு குறை சொல்லுவாங்க, ஆனா உள்ள பார்த்தா ஃபுல்லா குறையதான் இருக்கும். அவங்க கண்ணுல இருக்கிறது அவங்க கண்ணுல இருக்கிற இத எடுத்து போடாம மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி பிளைண்டா அவங்க பாடுறாங்க, அவங்க பாடகரா இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க, எத்தனை கோடி மக்கள் வந்து இவங்களை பின்பற்றுறாங்க. எத்தனை கோடி மக்கள் பின்பற்றினாலும் அவங்க கடவுளை பின்பற்றி போதிக்கிறாங்களா? இல்ல கடவுள் பேர்ல வியாபாரம் பண்றாங்களான்னு கவனிங்க. ஓகே, கடவுளுக்கு நம்பர் தேவையில்லை, நம்பர்ஸ் பார்க்க மாட்டாரு. எப்படி நடந்துக்கிறாரு, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். செம்மையா, ஐயோ கடவுளுடைய ஒவ்வொரு வேர்டும் இட்ஸ் லைக் லைஃப், இட்ஸ் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ கவனமா இருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்க. நான் தப்பு பண்ணியிருந்தாலும், தப்பா ஏதாவது சொல்லியிருந்தாலும் சே தட் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி, பட் நான் more than a human, Holy Spirit is with me, he will lead me. But யாராவது உங்களை குறை சொன்னா டேக் ஹார்ட், தப்பா இருந்தா மாத்திக்கோங்க. கிறிஸ்தவர்களே எல்லாருமே பாவிகள் தான், ஆனா கடவுளாலதான் நம்ம ரைச்சஸ்ன்னு சொல்லப்படுறோம். கன்விக்ட் பண்ணா அதை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு நேரா நடக்கணும். Renew your mind. Do not be transformed to this world. Okay, அதுதான். ஸோ கவனமா இருங்க. கரெக்டான சர்ச்சுக்கு போறீங்களான்னு பாருங்க. உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட இந்த அட்ரிபியூட்ல இருக்கான்னு பாருங்க. நான் சொல்ல, கடவுள் என்ன சொல்றாரோ அந்த வசனத்தை தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். செக் ஃபார் யோர் செல்ஃப். ஓகே, கடவுள் யாரு அவரை உண்மையா கூப்பிட்டாலோ, அவரை நம்பி உண்மையா கூப்பிட்டாலோ கடவுள் வருவாரு. என் வாழ்க்கையில வந்தார். ஓகே, நான் அவரை அவ்வளோ கேவலம் பலவிதமான சொற்களை பிளாஸ்பமியில பண்ணி நான் கஷ்டத்துல இருக்கிறப்போ, மனசு உடைஞ்சிருக்கப்போ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ காட் அப்படின்னு கூப்பிட்டப்போ, சொடக்கு போடுற நேரத்துல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணார். அண்ட் now I can understand his love. He loves me. I'm not weak.
ஐம் நாட் லோ. பலது இருந்தது. நான் இந்த பெண்களை பத்தி சொல்றேன்ல, நிறைய சொன்னேன்ல, இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் மேல இதெல்லாம் பண்ணிதான் லோ பண்றாங்க. ஓகே, கிறிஸ்டியன்ஸ் should know what is true. உண்மை என்னன்னு தெரிஞ்சா you will be free. ஸோ உண்மையை தெரிஞ்சுக்க விரும்ப பல இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ற கள்ளத்தீர்க்கதரிசிகள் இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையா என்னன்னு கடவுளே சொல்லியிருக்கார். ஸோ பி கேர்ஃபுல். See you in next video. Thank you.